விருச்சிகம் இந்த 2026 எப்படி இருக்கும்? இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் 2026 ஒரு விடிவு காலமா அமையும். தொழில் மாற்றம், பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு பெரிய பாக்கியவான் யாருன்னா சரி விருச்சிகத்தில் பிறந்தவங்க. வாழ்க்கையில் இவங்க ஒரு வேதனையை கூட வெளிக்காட்டிக்கிட மாட்டாங்க. மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த அறிஞர்கள் தூக்குறீங்க விருச்சிகத்தில் தான் இருப்பாங்க. 2026 கல்யாணம் பண்றவங்களே யோகக்காரங்கன்னு வச்சுக்கோமே. இந்த விருச்சிகத்துக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. சாமி, இவங்களுக்கான வழிபாடு ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. சுகமே சொல்லுங்க சாமி. சுகமே சொல்லுங்க செந்திலையா. சாமி, விருச்சிகம் இந்த 2026 எப்படி இருக்க போகுது? ஆஹா, விருச்சிக லக்ன நேயர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் சொல்லணும். ஏன்னா இந்த 2026 ஒரு நல்ல வாழ்க்கை மாற்றம், தொழில் மாற்றம், பொருளாதார முன்னேற்றம், வாழ்வியல் மாற்றம் எல்லாத்தையும் அடையக்கூடிய ஒரு பெரிய பாக்கியவான் யாருன்னா சரி விருச்சிகத்தில் பிறந்தவங்க. ஏன்னா இந்த விருச்சிகம்ன்றது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் சார். வாழ்க்கையில் இவங்க ஒரு வேதனையை கூட வெளிக்காட்டிக்கிட மாட்டாங்க. எப்பயுமே தனக்குள்ளே இருப்பாங்க. அப்படிப்பட்ட சூழலில் கூட இவன் இவன்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு தான் ஆள் வரும் மொழிய, இவன் இன்னொருத்தட்ட இருந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டு கூட வாங்க முடியாது. அப்படி ஒரு நிலை இந்த விருச்சிக லக்னத்துக்கு உண்டு. மிகச்சிறந்த அறிவாளிகள், ஞானிகள் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வேதனை வேண்டி சொல்கிறது கேட்க விட மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த 2026 எப்படி வருதுன்னா ஒரு வசந்த காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் அவங்க அதாவது இப்போ சனி கும்பத்தில் இருக்கும்போது அதான் நிறைய நான் கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஒவ்வொரு பேச்சையும் நம்ம போடும்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அட போங்கய்யா பூரா பொய். ஏன்னா படுற வேதனை அவங்களுக்கு தானே தெரியும். என்ன பொய், இவங்களை நம்பக்கூடாது, எவன் பலன்பட்டாலும் அவனை திட்டுறது தான். ஏன்னா அப்போ அவங்களுக்கெல்லாம் அர்த்தாசிரம சனி ஒரு பெரிய சனி பார்வை. இதை விட இப்போ சமீப காலம் லக்கணத்துக்கு 8ல் குரு. இவன் காசை வாங்கிட்டு போனவன்ட்டே இவன் போய் கெஞ்சிக்கிறதுனா கூட வராது. அப்படி ஒரு சூழலில் இருந்தது. அதை அப்படியே தலைகீழாக மாற்றக்கூடிய சூழல். இப்போ சனி பகவான் 5க்கு போயிட்டாரு அப்படின்றதுனால இவங்களுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. இவங்களுடைய அறிவையும் திறமையும் இந்த சனி பகவான் ஒரு மிருகத்தினமாக தான் வச்சுருக்காரு. 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு இவங்க அறிவையும் திறமையும் அனுபவ ரீதியான ஒரு நிலையை கொடுத்தது சனி பகவான். யார்? விருச்சிகத்துக்கு. ஆனால் குரு 8ல் இருந்து இவங்களுக்கு பொருளாதார ரீதியான சிரமங்களையும் கஷ்டங்களையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். அதை நம்ம மறுக்கவே முடியாது. அப்போ அவங்க பூரா நம்மளை திட்டினாலும் வாங்கிக்கிட்டு தான் அவன். ஏன்னா இப்படி ஆகிப்போம் அப்படி ஆகிப்போம்னு சொல்ல நடக்கிற சம்பவங்கள் கூட எதிர்மறை என்ன செய்வாங்க, திட்டத்தான் செய்வாங்க. இது இருக்கு. ஆனால் இந்த 2026 அப்படின்றதுல இப்போ புதுசாக ஒருத்தன் ஒரு தொழில் செய்ய போகிறேன். இந்த 2026 இவன் ஆரம்பித்த அடுத்த காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா சரி அது பொன் விளையும் இதாக தான் இருக்கும். பொருளாதாரம், தொழில்துறை, ஃபினான்ஷியல், ஃபேமிலி, மேரேஜ் எல்லாத்தையும் நல்ல விதமாக கொடுக்கக்கூடிய ஒரு வருஷம் எதுனா 2026. அதில் நான் குறிப்பாக இவங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறதுனா, வரக்கூடிய அந்த மார்ச் மாதம், மாசி மாதம்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாசி மாதம் மட்டும் இவங்க பயணங்களை குறைச்சிக்கொள்ளணும், வண்டி வாகனத்தில் கவனமாக இருந்துக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் எப்பயுமே இன்னொருத்தரோடு சேர்ந்து தொழில் பண்ணவே மாட்டான். விருச்சிகத்தில் பிறந்தவன் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இவங்களுக்கு வருது, மற்றவங்களோட சேர்ந்து தொழில் செய்கிற மாதிரி. அதில் போய் இவங்க லாக் ஆகிடக்கூடாது. இது ரொம்ப ஒரு விஷயம். இவனுக்காக ஒரு வீடு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு சொல்கிறதுக்காக ஒரு கடன் வாங்குறான்னு வைங்களேன், தப்பே கிடையாது. அப்போ ஒரு சொத்து வாங்கிறதுக்காக இவன் பண்ணக்கூடிய ஒரு இது நல்லாயிருக்கும். மற்றபடி இவனுடைய அறிவுக்கும் திறமைக்கும் மேலே ஒரு சண்டை நடந்துக்கிட்டே இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய குருப்பெயர்ச்சி பாருங்கள், இவனுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. 9ல் குரு, நல்ல பலன். அப்போ பல பேர் இதுவரைக்கும் படிக்க முடியாத குழந்தைகள், படிப்பே வரமாட்டேங்கிறா அப்படின்னா பாருங்களேன்,
அப்படியே டேன் ஆயிடும். விருச்சிகத்தில் பிறந்த குழந்தைகள், விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படியே குறுப்பெயர்ச்சியான ஒன்று பார்க்கலாம். கல்வி நிலை அப்படியே மாறும். உயர்கல்வி இவன் விருப்பப்பட்ட இதுக்கு போகலாம். நான் விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தவனை பூரா என்ன சொல்லுவேன், மெக்கானிக்கல் உள்ள வருவான். அவன் எல்லா துறைக்கும் தகுந்தவன் தான். மெக்கானிக்கல் இவங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு விருச்சிகத்தில் பிறந்த ஒரு கார்டியாலஜிஸ்ட் டாக்டர் இருக்கார், மிகச்சிறந்த. ஏன்னா எப்பேற்பட்ட இருதய நோயும் போக்கக்கூடிய அல்லது சரிப்படுத்தக்கூடிய வல்லமை வந்து விருச்சிகத்தில் பிறந்த டாக்டருக்கு உண்டு. மருத்துவத்துறையில் மிகச்சிறந்த அறிஞர்கள் இருக்கக்கூடிய விருச்சிகத்தில் தான் இருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு துறை சார்ந்த நிலையில் சரி. அதை விட விருச்சிகத்தில் பிறந்த கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, ஆர்டிஸ்ட், 2026 ஒரு பிரபல்யமான நிலையை கொடுக்கும். இதில் சினிமா துறையில் இருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் சரி, கதாசிரியராக இருந்தாலும் சரி, அல்லது நடிகராக இருந்தாலும் சரி, வில்லனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கலைத்துறையில் ஒரு நல்ல மாற்றம், மேன்மை அப்படின்றது. அதை விட போன வருஷம் நான் என்ன சார் சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்ல போனேன். சரி, இந்த 2026 கை நிறையா சம்பாதிப்பாங்க. காசு பணத்துக்கு ஒரு குறையும் கிடையாது, ஒரு குறையும் கிடையாது. ஆனால் தானாக போய் வந்து வழியை போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு பொருளாதாரத்தை வீண் பண்ணால் அது நமக்கு காரணம் இல்லை. ஏன்னா இந்த விருச்சிகத்துக்கு உற்ற நண்பன் அப்படின்றது எவனும் இருக்க மாட்டான். வருவான், கொஞ்ச நாள் இருப்பான், ஒரு சண்டையை போட்டு போயிடுவான்னு வைங்களேன். ஆனால் இந்த விருச்சிகத்துக்கு உற்ற நண்பன் மூலமாக தான் அல்லது உடன் பிறந்த மூத்த சகோதரர் மூலமாக ஒரு ஏமாற்றம் இதில் இருக்குது. அதை மட்டும் இவங்க கொஞ்சம் தவிர்த்து கொள்வது நல்லது. இந்த 2026 குறுப்பெயர்ச்சிக்கு பின்னாடி இவங்களுடைய ஒவ்வொரு செயலும் பாருங்கள், இவங்க வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கு வித்திடக்கூடிய அடித்தளமாக அமைஞ்சிடும். அப்போ சில பேர் இருக்கலாம், சார் நான் வெளிநாட்டில் போய் படிக்கலாம்னு நினைக்கிறேன் சார், போ, கிடச்சிடும், ஈஸியாக கிடச்சிடும். சரி, உயர்கல்வி இவன் விருப்பப்பட்ட உயர்கல்வியை எடுத்துக்கலாம். அதை விட நீட் எக்ஸாம் எழுதி நான் வந்து மருத்துவத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன், எழுது, உனக்கு சக்ஸஸ் ஆகிடும். ஏன்னா இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 2026 இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக்கானது. சரி, ஒரு வீடு வச்சுருக்கான், அது பழைய வீடாக இருந்தது, அதை ஆல்ட்ரு பண்ணணும், வெல் சொஃபிஸ்டிகேட்டடாக அந்த வீடு இதாகும். அல்லது வீடு வாங்கலாம், சொத்து வாங்கலாம், வண்டி, புதிய வண்டி வாகனம் வாங்கலாம், அதெல்லாம் இருக்குது. அதில் பெண்களுக்கு வந்து நீண்ட நாள் குழந்தை இல்லை அப்படின்னு இந்த விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு மருத்துவ ரீதியாக போய் பணங்காசை செலவழிச்சிடக்கூடாது. பொறுத்திருக்கலாம், குறுப்பெயர்ச்சிக்கு பின்னாடி அனுகூலம் இருக்குது. ஆனால் மருத்துவ ரீதியாக போய் முயற்சி பண்ணி காசு பணத்தை செலவழிச்சக்கூடாதுன்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த ஹெட்டேக் அப்படின்றது ஷோல்டர் பெயின் கொஞ்சம் இருக்கும். ஆனால் இந்த 2026 இவங்களுக்கு அந்த பெருங்குடல் பிரச்சனை, மலக்குடல் பிரச்சனை இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் வரும். அதை இது பண்ணிக்கலாம். அதே இதில் சர்வீஸ் மூலமாக வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பெசிஃபிக்கான இன்க்ரிமெண்ட்டு அல்லது இடமாற்றத்தின் மூலமாக பொருளாதார மேன்மை, இதெல்லாம் இவங்களுக்கு இந்த 2026 கண்டிப்பாக நடக்கும். கை நிறைய சம்பளத்தினுடைய உயர்வுலாம் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி புது கல்யாணம் முடிக்கிறவங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, கல்யாண வேலை தடையில்லாமல் நடந்துடும் இவங்களுக்கு. அப்போ திருமண முயற்சி, திருமணம், அதில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அதில் 2026 கல்யாணம் பண்ணுறவங்களே யோகக்காரங்கன்னு வச்சுக்கோமே, விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படி சொல்லலாம். ஏன்னா இதில் நல்ல அழகாக கல்யாணம் நடந்து குழந்தை குட்டிகளோட 2026 விருச்சிகத்தில் பிறந்தவங்க கல்யாணம் பண்ணுறேன் அப்படின்னா அதாவது குழந்தைகளை பெற்று 16 பெற்று பெருவாழ்வாள்னு சொல்ல அது இவங்களுக்கு இந்த வருஷம் பொருந்தும். அப்படி ஒரு சூழல் அவங்களுக்கு இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஈடுபாடு தான் இருக்குது. ஆனால் இவங்க ஷேர் மார்க்கெட்டோட ஈடுபாடு இல்லாமல் கொஞ்சம் இந்த 2026 தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா பெரிய பணம் இழப்பு அதில் இருக்குது, அதனால் அது வேண்டாம். ரொம்ப நாளாக வந்து குலதெய்வ வழிபாடே இல்லை, குலதெய்வ வழிபாடே நாங்கள் வந்து இது வரைக்கும் செய்யலை, இந்த மாதிரி ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா, குலதெய்வ கோயில் குறுப்பெயர்ச்சிக்கு பின்னாடி குலதெய்வ கோயில் எதுன்னு தெரியும், குலதெய்வ கோயில் வழிபாடு நல்லா இருக்கும். குலதெய்வ கோயிலுடைய அதாவது கோயிலில் வந்து கும்பாபிஷேக வேலையெல்லாம் ஆரம்பிப்பாங்க, அதில் இவங்களுடைய பங்கு பெரும்பங்காக இருக்கும். அது இவங்களுக்கு இந்த வருஷத்தில் அவங்களுக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழில், புதிய தொழில் தொடங்கலாமா, செய்யுங்க சார். ஏற்கனவே தொழில் சிறப்பாக இருக்கும், அதில் நல்ல லாபம் இயற்கையாக இருக்குது. அப்போ தொழில்துறையாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்துறையாக இருந்தாலும் சரி, அதில் புதிய தொழில் தொடங்கினாலும் சரி ஆரம்பிக்கலாம். இது அதில் வந்து நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலை.
இந்த விருச்சிகத்துக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்றது தான். இந்த 2020 நண்பர்கள் விஷயத்தில் இவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அதனால தான் ஏமாற்றம் இருக்குது அப்படின்றதும். இன்னொரு பக்கம் செய்யக்கூடாத தப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ சில பேருக்கு விருச்சிகத்தில் தாப்பன் தாய்க்கு இவங்க செய்ய வேண்டிய சூழல் இருக்கும் அப்படின்னா கூட, சில இடத்துல தகப்பனாருடைய சொத்து இருக்குது, அதை வித்துடலாம்னு பார்க்குறேன், ஏன்னா எனக்கு தொழிலுக்கு தேவை இருக்குது இந்த இதை மட்டும் செஞ்சிடக்கூடாது. இவங்க அப்பா சொத்தை எடுத்து விற்று நான் தொழில் தொடங்க போகிறேன்னு செஞ்சு சொத்தை விற்றுட்டான்னா இவன் எந்த காலத்தையும் எந்திரிக்கவே முடியாது. அப்போ என்ன செய்யணும்? சூழ்நிலை இவனுக்கு எங்கே இருந்தாலும் பொருளாதாரம் வந்துடும், தொழில் நல்லா இருக்கும், சிறுக கட்டி பெறுவாங்க, நல்ல சின்னதாக ஆரம்பித்தாலும் பெருசாக வளர்ந்துடும். ஆனால் தகப்பனாருடைய சொத்தை நான் விற்று இந்த தொழில் செய்ய போகிறேன் அப்படின்றத மட்டும் மாற்றிக்கிட்டா இது நல்லாயிருக்கும் நிச்சயமாக. அப்போ கல்வி அப்படின்றது மாணவர்களுக்கு உயர்கல்வி குறுப்பெயர்ச்சிக்கு பின்னாடி விசேஷமாக இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, அதெல்லாம் கெட்டிக்கார தன்மை, பிரகாசமாக இருக்கும். விருச்சிகத்தில் பிறந்த குழந்தைகள் அதான் சூப்பர் சார். அவங்களுக்கெல்லாம் குழந்தைகள் நல்லா இருக்குது. நீங்கள் கேட்கக்கூடிய பெரியவங்க சொல்கிறீங்கள, அவங்களுக்கெல்லாம் ஒரு இது இல்லை, சும்மாவே விருச்சிக லக்கணத்துக்காரங்க முன்னாடியும் கண்ணு இருக்கும், பின்னாடியும் கண்ணு இருக்கும். அப்போ அதில் பிறந்த வயதானவங்களுக்கெல்லாம் நல்ல சௌரியம், ஆரோக்கியம் அப்படின்றது அவங்களுக்கு இருக்குது. அதனால் இது நாள் வரைக்கும்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் 2026 ஒரு விடிவு காலமாக அமையும். நிச்சயமா. திருமணத்துக்கு சொல்லிட்டீங்க, மறுமணத்துக்கு காத்திருப்பாங்கல்ல, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பாங்களா, அவங்களாம் அந்த டயத்தில் கூட முடியுமா, இல்லை மறுமணம் நடக்குமா? இல்லை, அதாவது கணவன் மனைவி பிரிந்தோர் கூடுவது செய்யலாம், இதில் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு திருமணம் அப்படின்றது தடையில்லாமல் நடக்கிறதுக்கு உண்டான இது இருக்குது. ஆனால் மறுமணம் அப்படின்றது தள்ளி போகிறது நடக்குது. ஏன்னா திருமணத்துக்கு முதலே சொல்லிட்டீங்க, அந்த மறுமணத்தை சொல்லாமல் விட்டீங்களா, கேட்பாங்க. ஆமாம், மறுமணம் வேண்டாம். மறுமணத்தினால ஒரு பிரயோசனமே கிடையாது. நிச்சயமா. இவங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஷேரில் மட்டும்தானா, இல்லை வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கா? இல்லை, ஷேரில் மட்டும்தான் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்குது. ஷேரில் அதிகமாக பணம் போடுறோம், இல்லை ஒருத்தவங்க சொல்கிறாங்க நிறைய பணம் போட்டால் வந்துடும் சொல்கிறாங்க, அப்படின்னா அந்த விஷயத்தில் போகவே கூடாது. அது ஷேர் மார்க்கெட் பக்கம் போக வேண்டாம். அவங்களுக்கு அதில் ஒரு இதாக இல்லை. ஏன்னா 2026 இந்த அன்எக்ஸ்பெக்டட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லி எதிர்பாராத செலவினங்கள், இழப்புகள் இருக்கு இல்லையா, அது இருக்குது விருச்சிகத்துக்கு. அதனால் புத்திசாலித்தனமாக கொஞ்சம் தப்பிச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை சுப செலவு பண்ண நல்லா இருக்கும். அதனால சொல்கிறேன், ஒரு கடனை வாங்கி ஒரு சொத்தை வாங்கு, தப்பு இல்லையே. நாளைக்கு பணத்தை கட்டினாலும் சரி, வட்டியை கட்டிட்டோம், சொத்து இருக்கல, அதில் போய் இருக்கலாம்ல. ஏன்னா அக்ரிமெண்ட் பேசிஸில் இப்போ சில இதில் நல்ல கேள்வி. இந்த விருச்சிகத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ குரு பயிற்சியானவொன்னு என்ன செய்யும் அப்படின்னா, எங்கே இருந்தால் ஒரு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் செய்யலாமா அப்படின்னு ஒரு இது வரும், அதுக்குண்டான சான்ஸ் எல்லாம் வரும். என்னை பொறுத்தவரை எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் இவங்களுக்கு சக்ஸஸ் கிடையாது. அதனால் தேவையில்லாம் போய் அதில் எல்லாம் மாட்டிக்கிட வேண்டாம். சாமி, இவங்களுக்கான வழிபாடு எப்பயுமே நான் விருச்சிக லக்கணத்துக்காரங்களை சிவாலய வழிபாடு நல்லா பண்ணுங்க, சிவன் கோயிலுக்கு போக போக உங்களுக்கு செல்வ செழிப்பு கொடுக்கும் அப்படின்னு இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இப்போ இவங்க போய் இப்போ திருச்செந்தூரில் போய் கடல் ஸ்நானம் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இத்தனை வருஷமாக அவங்க போய் கடலில் குளிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி இவங்க போய் கடலில் குளிச்சுட்டு வர போது இவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை சந்திக்கலாம். அதாவது ஜூன் 5க்கு மேலே. ஆமாம், குருப்பெயர்ச்சிக்கு பின்னாடி இப்போ போய் ஒரு கடலில் குளித்து, ஏன்னா இங்கே போனால் அவன் செந்தூரானை கும்பிடணும், இல்லாட்டி இங்கிட்ட ராமேஸ்வரத்துக்கு போகணும். அப்போ செந்தூரானை வழிபட ஒரு சூப்பராக இருக்கும். அப்போ கடலில் குளிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே குரு பூச நட்சத்திரத்தில் வரும்போது நதிக்கரையில் இருக்கக்கூடிய சிவாலய வழிபாடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்றது இவங்களுக்கு இருக்குது. அப்போ சார், ஏன் சார் முருகனை கும்பிடக்கூடாதா? லக்னாதிபதியே செவ்வாய் தானே, முருகனை வழிபடுறதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனாலும் இங்கே அவங்களுடைய செவ்வாயோட ஆதிக்கம், செவ்வாயினுடைய சஞ்சார கதியெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருக்குது சார். அனுக்கிரகமான வருஷம் சார் 2026 விருச்சிகத்துக்கு. யாரும் எந்த விதமான கவலைப்படக்கூடாது. எனக்கு அந்த கடன் இருக்கு, இந்த கடன். நம்மளுக்கு கமெண்ட் போறப்ப சொல்லுவாங்க, உயிர் மட்டும் தான் பாக்கி இருக்கு. ஆமா, ஒண்ணுமே கிடையாது, ஆஹா ஓஹோன்னு புகழ்றீங்கம்பாங்க சார். அந்த கமெண்டை பார்த்துட்டு தான் நானே சொல்றேன். அப்ப அது எவ்வளவு பெரிய இது இல்லையா? அதெல்லாம் முத்தாய்ப்பான மாற்றம் 2026. நன்றிகள். சுகமே. நன்றி.